பிரச்சனை அப்படிலாம் எதுவும் இல்ல ப்ரோ. அம்மாவுக்கும், அப்பாவுக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருந்துச்சு. முன்னாடி இருந்துச்சு. அதனால வந்து அப்படி இருந்தாங்க. அவ்வளோதான் மித்தபடி. இப்ப ரீசென்ட் டைம்லலாம் வந்து கரெக்ட்டா தான் ப்ரோ இருந்தாரு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல ப்ரோ. நார்மலா தான் இருந்தாரு. இது வந்து எதிர்பாராம நடந்தது தான். அவர் ஸ்பீடா போயோ, இல்ல வந்து சரக்கு அடிச்சுட்டு போய் விழுந்துட்டாரோ, இல்ல ஹெல்மெட் போடாம போயிட்டாரோ, சோசியல் மீடியால வந்து ஏகப்பட்டது வந்து இந்த மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு, சரக்கு அடிச்சுட்டு போய் விழுந்துட்டாரு, ஹெல்மெட் போடாம போயிட்டாரு அப்படிலாம் வந்து நெறைய சொல்றாங்க. அந்த மாரிலாம் வந்து மேபி எதுவுமே கிடையாது ப்ரோ. இப்ப அவங்களாச்சும் ஹெல்மெட் போட்டிருந்தாங்களா? பைக்ல போம்போது. ஏன்னா ஹெல்மெட் போடாம கீழ விழுந்துட்டாங்க. அதனால தான் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எந்த இடத்துல உண்மையிலே அடிபட்டிருந்துச்சு உடம்புல? எப்படி இருந்துச்சு? ப்ரோ கவுந்தப்பாடி ரோடு போற வழியில ப்ரோ, கவுந்தப்பாடி போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எலிஸ்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாலத்துல தான் வந்து அடிபட்டிருந்தது. அங்க தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஹெல்மெட் போடாம போகல ப்ரோ. ஹெல்மெட் போட்டுட்டு தான் வந்து போனாரு. ஹெல்மெட் போடாமலாம் அவரு என்னைக்குமே போமாட்டாரு. சின்ன ஒரு கடைக்கு போகணும்னாலும் ஹெல்மெட் போட்டுட்டு தான் போவாரு. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இவரு கொஞ்சம் ஃபேமு. இவரு போனாவே வந்து தெரிஞ்சிரும் எல்லாத்துக்கும். அதனாலேயே வந்து இவரு ஃபுல்லா ஹெல்மெட் போட்டுட்டு தான் வந்து போவாரு. ஹெல்மெட் போடாம போறதுக்கு சான்ஸே கிடையாது. அதே மாரி ட்ரிங்க்ஸ் பண்ணாரு அப்படின்னு வந்து நெறைய பேர் சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க. என் காதுக்கு இப்போ வரைக்கும் வந்து அந்த மாரி யாரும் சொல்லல. நீங்க சொல்றீங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கறதுக்கும் 100க்கு 100% வந்து சான்ஸே கிடையாது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, வேகமா போயிருக்கறதுக்கும் சான்ஸே கிடையாது.